எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேழ்வரகுல ஒரு சாஃப்டான இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி கொத்தமல்லி போட்டு ஒரு கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு இட்லிக்கு கேழ்வரகு நல்லா 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் 3 டைம்ஸ் அலம்பிடுங்க. நம்ம என்ன தான் கேழ்வரகை சுத்தப்படுத்தினாலும் அதில் சின்ன சின்ன கல் இருக்கும். அதனால் அந்த கேழ்வரகை நல்லா அரிச்சிட்டு தண்ணியில் அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம அரிக்கும்போது அந்த ஒயிட் கல் நம்மளால் பொறுக்கவே முடியாத ஒயிட் கல் இருக்கும் பாருங்கள், நல்லா தெரியும் அந்த ஒயிட் கல். ஸோ இந்த மாதிரி அரித்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது இதை 2 கப்ஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். தென் இதுக்கு 1/2 கப் இட்லி அரிசி, 2 ஸ்பூன் அவல் எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு அதையும் அந்த கேழ்வரகோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 to 5 hours ஊறணும். இந்த அளவுக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா அலம்பிட்டு அதை ஒரு 2 கப்ஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அலம்பிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். தென் 1 கப் வாட்டர் ஃப்ரீசரில் ஐஸாக பண்ணுறதுக்கு வச்சிடலாம். தென் 1 hour கழித்து அந்த உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நான் எல்லாம் ஊற போட்டு 4 hours ஆகிடுச்சிங்க. அந்த உளுந்தை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு தண்ணியை ஈர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. தென் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். தென் அந்த ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா விட்டு விட்டு அரைங்கங்க. ஒரேடியாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் உங்களுக்கு சூடாகிட்டு அந்த உளுந்து நீர்த்து போயிடும். ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா கண்டு வரும். உளுந்து உங்களுக்கு நல்லா கண்டு வர உங்களுக்கு இந்த இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தை நான் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இதை நான் ஒரு சம்படத்தில் மாற்றிட்டேன். அடுத்தது நம்ம அந்த கேழ்வரகு, அந்த அரிசி, அவல் ஊற வச்சோம்ல, அதை நல்லா போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதோடையே கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையும் அந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இதை நான் 2 டைம்ஸாக அரைச்சேன் அந்த கேழ்வரகை. அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் அந்த ஊற வச்ச தண்ணி போட்டு அலம்பிட்டு அந்த மாவோடு போட்டு அந்த மாவை நல்லா இப்படி கையை போட்டு கலந்து வைங்கங்க. இந்த மாவு கரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இட்லிக்கு என்ன பதமோ அது மாதிரி கரைச்சி வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 8 hours ஆனவுடனே இது இப்படி நல்லா பொங்கி வந்தது. நல்லா மாவு திருப்பியும் கெட்டி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 to 12 minutes ஆகும். ஸோ பொறுமையாக தான் பண்ணணும். இந்த கேழ்வரகு இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் அதுக்கு சைட் டிஷ் பண்ணும்போது கொஞ்சம் காரமாக நல்ல ஒரு சுவையான சட்னி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றிட்டு ஒரு 12 minutes ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேணால் நீங்கள் இட்லி வெந்துடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டாமல் வரணும் அந்த குச்சியில். ஸோ ஒட்டாமல் வந்தது. எடுத்துட்டு ஒரு 3 minutes வெளியில் வச்சுட்டு அப்புறமா இட்லி எடுத்துட்டிங்கன்னா அழகாக இட்லி அந்த தட்டில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக வருது. இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு நீங்கள் கேழ்வரகு, அரிசி எல்லாத்தையும் 4 hours ஊற வைக்கணும். தென் உளுந்து 1 hour ஊற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கணும். தென் அரைச்சிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 8 hours புளிக்கிறதுக்கு விடணும். அப்போ தான் இந்த இட்லி சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அந்த 8 hours புளிக்கிறதுக்கு விடுறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வெரி டேஸ்டி கேழ்வரகு இட்லி ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் தயார் பண்ணலாம். இதுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வெறுமிளகாய் பொடி, பெருங்காயப்பொடி, கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. தென் கொத்தமல்லி அலம்பி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை
எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு வாணலி போட்டுட்டு நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்கங்க. போட்டுட்டு அந்த தக்காளியை நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இப்போது அந்த வாணலியில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணுங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வதக்கி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் போனோன்னா அந்த மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி போட போகிறோம். எப்போவுமே இந்த சட்னிக்கு அவ்வளோ உப்பு பிடிக்காதுங்க. ஸோ உப்பு ஒரு பாதி போடுங்க, மீதி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பத்தலைன்னா அரைக்கும்போது போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா தண்ணியெல்லாம் போயிட்டு சுருள வதக்கியாச்சு இந்த தக்காளியை. இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி இருக்குல்லங்க, அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வதக்குனதில் போட போகிறோம். கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு 2 வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த கொத்தமல்லியை அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது இது ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. இப்போ மிக்சியில் ஆறினவுடனே போட்டாச்சு, போட்டுட்டு அரைச்சாச்சு. அந்த வாண்டி அலம்பின தண்ணி அதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதையே நீங்கள் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அப்படியும் வாண்டியில் பாக்கி இருந்ததுன்னா அதை ரசத்துக்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் போடலை. இப்போது இந்த அரைச்ச சட்னியை ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு போடுங்க. அந்த கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் வருங்க. தென் உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சட்னியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு. காரமாக நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த கேழ்வரகு இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷான தக்காளி கொத்தமல்லி கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பண்ண மெஷர்மெண்ட் கேழ்வரகு இட்லி 4 பேருக்கு 2 நாள் நல்லா வருங்க. ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you all for your support.